இன்று அனைத்து கட்சியிலிருந்து அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் திமுக, அதிமுக என்று அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய ஒற்றை சிந்தனையுடைய மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்கின்றோம். அவங்களோட பயணிக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பே இன்று இந்த இடத்துல கிடச்சிருக்குது. நல்ல முறையில் பயன்படுத்திக்குவோம். தீர்ந்து போன கட்சி யாருன்னு பொதுமக்களுக்கு தெரியும். ஏற்கனவே மக்கள் அவங்களுக்கு உண்டான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. யார் தீர்ந்து போன கட்சின்னு மக்கள் அவங்களுக்கு தீர்ப்பிலேயே நிரூபித்து காமிச்சிட்டாங்க. இன்னி வளர்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்கனவே நாங்கள் 2024 தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு விமர்சனங்கள் மட்டும்தான் அவங்கள செய்ய முடியுது. ஆனால் எங்களுடைய பாதை மக்களுக்கு உண்டான பாதை என்பதை நாங்கள் ஒரே பாதையில் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை, எங்களுக்கு உண்டான பாதைகள் மக்களுக்கு தேவையானது மட்டும் செய்யக்கூடியது. மக்களுக்கு உண்டான செயல்பாடுகளையும் மக்களுடைய தேவைகளும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா இன்று இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், நம்மளுடைய தளபதி அவர்கள் தாங்கிறது உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அனைத்து நேரங்களையும் மக்களுக்கு உண்டான சேவைகள் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காரு. அது செயல்பாடுகளும் காட்டக்கூடிய ஒரு முதல்வராக இன்று நமது மாண்பு முதலமைச்சர் செயல்பட்டு இருக்காரு. அதில் யார் தீர்ந்து போன கட்சி என்பதை மக்கள் அறிவார்கள். அது அவங்களுக்கே அந்த கேள்வி அவங்களுக்கே நாங்கள் இதை திருப்பி வைக்கிறோம். நிச்சயமாக இது அனைத்து துறைகளும் இது போன்ற செயல்பாடு தொடரும். ஏற்கனவே ஒரு சில பகுதிகளில் விசிட் பண்ணோம். இன்னும் எல்லா துறைகளுக்கும் உண்டான தேவைகளை அறிஞ்சு அதை செயல்பாடுகளை பார்த்துட்டு விசிட் பண்ணுவோம். நிச்சயமாக கோயம்புத்தூர் நமது மாண்பு முதலமைச்சர் சொன்னது போல ஜீரோ கரப்ஷன் என்பதே உறுதியான எங்களோட கொள்கை. அதற்கு உண்டான செயல்பாடுகளும் நாங்கள் எல்லா துறையிலும் செய்வோம். அது ஏற்கனவே மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு. இது ஓப்பன் டெண்டர் தான் கொடுக்க போகிறோம். இது டைரெக்டாக பிட்டு அவங்க டைரெக்டாக தான் வரப்போகுது. எந்த ஒரு நேரடியாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதை செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். மக்களோட வரவேற்பு நிச்சயமாக எங்களுடைய செயல்பாடு இது எல்லா துறைகளிலும் இருக்குங்கிறத நாங்கள் நம்பி உறுதியாக சொல்கிறோம். அதுக்குண்டான புகார்கள் வந்திருக்கு சார். அதுக்குண்டான நடவடிக்கையும் அதுக்குண்டான என்ன விஷயம்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன் சார். ஆமாம், கேட்டிருக்கேன். அதுக்கு புகார் வந்துச்சுங்க. அந்த தொழிலாளர்கள் எங்கிட்ட சொன்னாங்க. ஒரு இடத்துல சுடுகாட்டில் வண்டி எடுத்து சொல்லியிருந்தாங்க சொல்லி புகார் வந்துச்சுங்க. அதை நான் கேட்டிருக்கேன்.